கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோட் எல்லாரோட எதிர்பார்ப்புக்கும் இடையே இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கோட் படம் வந்து எப்படி இருக்குது? ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப மாசாக இருக்கா? விபி வெங்கட் பிரபு அதே மாதிரி வந்து அர்ச்சனாக்கள் பற்றி இவங்களாம் சொன்ன மாதிரி வந்து செம்ம மாசாக இருக்கா? ஸோ விஜயோட கேரியர் பெஸ்ட்டாக இல்லை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். காந்தி அப்படின்ற கேரக்டரில் சாட் அப்படின்ற ஸ்குவாடில் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், அதாவது ஸ்குவாட் ஃபார் ஆன்டி டெரரிசம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்குவாடில் வந்துட்டு ஒரு ஆஃபீஸராக வந்து இருக்கிறாரு. அவருக்கு நண்பர்களாக பிரசாந்த், பிரபுதேவா அண்ட் அஜ்மல் இவங்களாம் இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து செம மாசான ஒரு சீக்வன்ஸோட ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மாசான எலிமெண்ட்டோட வந்து ஆரம்பிக்குது. ஸோ படத்தோட ஓப்பனிங் ஆரம்பிக்கும் போதே வந்து பக்கத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு தான் இருக்கும், அவன் வந்து படத்தை பார்க்க வந்திருக்கான். ஸோ அவன் சட்டை கழட்டி சுற்றினதில் வந்து என் கண்ணில் பட்டு, ஸோ அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸே வந்து சரியாக கவனிக்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு வந்து விஜயோட மாஸ் வந்து கிட்ஸுக்கு மத்தியிலையும் வந்து பிரபலமாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இன்னும் வந்து ஏன் விஜய் வந்து படத்தை விட்டு போகிறாரு, அதாவது படத்தை விட்டு அரசியலுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு நினைக்க தோணுது. அந்தளவுக்கு வந்து ஒரு மாஸ் வந்து இன்னும் இருக்குது சின்ன பிள்ளைங்கள்ட்டையும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து விஜய் வந்து இதே தொடரலாம். ஸ்குவாடில் இருக்கிற அந்த விஜய் ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆப்ரேஷனில் வந்து சக்ஸஸ் பண்ணி ஸோ அடுத்தடுத்த ஆப்ரேஷன் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற ஒரு ஆப்ரேஷன் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் அவங்களோட ஃபேமிலி இப்படின்னு சொல்லிட்டு கதை வந்து ஜோவியெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா விஜய் வந்து ஒரு ஆப்ரேஷன் விஷயமா தாய்லாந்துக்கு ஃபேமிலியோட போகிறாரு. அங்கே போகும்போது விஜயோட ஃபேமிலிக்கும் அது வந்து ப்ராப்ளத்தை வந்து உண்டாக்குது. ஸோ விஜயோட பையன் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து விஜயும் ஸ்னேகாவும் வந்து பிரிஞ்சு தனியாக வந்து வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு வேலையை பார்க்குற விஜய் வந்து திரும்பவும் வந்து இந்த ஒரு வேலை விஷயமா வந்துட்டு ஃபாரின் போகிறாரு. அந்த ஃபாரின் போகும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த ட்விஸ்ட்னால மறுபடியும் வந்து பழைய எதிரிகள்லாம் வந்து திரும்பவும் விஜய்க்கு எகென்ஸ்டாக வர்றாங்க. ஸோ அந்த வர்ற எதிரிகள்லாம் விஜய்க்கு எகென்ஸ்டாக என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களையெல்லாம் வந்து விஜய் வந்து எப்படி அழிச்சார், ஸோ ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் கார்டுக்கு வந்து திரும்பவும் விஜய் போனாரா, திரும்பவும் அந்த பழைய எதிரிகளையெல்லாம் அழிச்சாரா, அந்த எதிரிகளையெல்லாம் சமாளித்து விஜய் வந்து தான் ஒரு கோட்டுன்னு நிரூபிச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து விஜய் படத்தையே வந்து தாங்கியிருக்காரு. எப்போவுமே வந்து விஜயோட படம்னா விஜய் தான் படத்தை தாங்குவார். அந்த மாதிரி வந்து விஜய் தான் வந்து படத்தை தாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம் இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வில்லன் கேங்கில் வந்துட்டு வில்லன் மோகன், அதே மாதிரி வந்து வைபவ், யுகேந்திரன் இவங்க எல்லாருமே அவங்களோட கேரக்டர்ஸை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வில்லன் கேங்கில் வர மோகன், வைபவ், யுகேந்திரன் இவங்க எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபு வந்து ஒரு சீக்வன்ஸ் வராரு, அவருமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ சின்ன சீக்வன்ஸ் தான், ஆனால் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வர விஜயகாந்த், அது எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அவர் வர சீக்வன்ஸ் வந்து செம மாசாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வர சிவகார்த்திகேயன், அவர் வர பிளேஸுமே வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஸ்பீடாக வந்து ஆரம்பிக்குது. செம்ம ஸ்பீடாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வந்து ஒரு செமையான சீக்வன்ஸ் வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஜெட் வேகத்தில் போகுது. ஸ்க்ரீன் பிளே வந்து செம ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்பப்போ கூஸ்பம்ப் சீன்ஸ் வருது, செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே கூஸ்பம்ப் சீன்ஸ் தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்து படம் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கான்னு பார்த்தா சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு ரிமெம்பராக இருக்குமா, அதாவது ரொம்ப மைண்டில் வந்துட்டு எப்படி துப்பாக்கியிலலாம் ஒரு பிஜிஎம் இருக்குமோ அதே மாதிரி மங்காத்தில் ஒரு பிஜிஎம் இருக்குமா, அந்தளவுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். பிஜிஎம் வந்து நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். சாங்கில் வந்துட்டு விசில் போடு சாங் வந்துட்டு வேறு வெர்ஷன் வந்து படத்தில் வந்து வருது. அந்த வெர்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து மட்ட சாங் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வர த்ரிஷாவும் வந்து நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே வந்து இப்போ நான் அப்படி போடு சாங்கெல்லாம் வந்து ரிமெம்பர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு விஜய் பண்ணுற அந்த மருதமலை மாமணி சீக்வன்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. அந்த இடத்துக்கும் வந்து கிளாப்ஸ் வந்து அழுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எடிட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. செகண்ட் ஹாஃபில் வந்து எடிட்டிங் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஜெட் வேகத்தில் வந்து போகுதுன்னு சொல்லலாம். எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட வந்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸே ஒரு லென்த்தாக இழுக்குது. அந்த லென்த்தான சீக்வன்ஸையும் வந்து அந்த எடிட்டிங்கில் வந்து சிறப்பாக பண்ணி நமக்கு போர் அடிக்காமல் வந்து கொண்டு போயிருக்காரு. வசனங்களில் வந்துட்டு விஜய் சொன்ன அந்த ட்ரெய்லரில் வந்த வசனங்கள் தான். ஸோ லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், அதே மாதிரி வந்துட்டு நோபடி கேன் ஸ்டாப் மீ அப்படின்ற மாதிரி அந்த வசனங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. ட்ரெய்லரில் உள்ள வசனங்கள் தான் இதுலேயும் நல்லா இருக்குது. மற்றபடி வந்து படத்தில் வந்து புதுசாக நம்ம நோட் பண்ணுற மாதிரி பெருசாக வசனங்கள் வந்து எதுவும் இருக்குதான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. ஸோ மொத்தத்தில் வந்து படம் வந்து எப்படி இருக்குது, ஸோ ஒரு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து
லோ ஆகுது. அதுக்கப்புறமா வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. என்ன வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்மல்ல வந்து லேகாக இருக்குது. அதுதான் வந்து படத்தோட மைனஸ். செகண்ட் ஹாஃபில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எப்போவுமே இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் வந்து விஜய்க்கு வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு துப்பாக்கி அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கதைகளில் ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இது மாதிரியான ரிலேட்டடான ஸ்டோரி, துப்பாக்கியும் அதே மாதிரியான ஸ்டோரி தான். ஸோ அந்த மாதிரியான கதைகளில் துப்பாக்கி அளவுக்கு கோட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டாப் நாச்சாக வந்து துப்பாக்கி தான் இருக்குது. இந்த படம் ஓவராலாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து விஜயோட கேரியரில் இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருக்குமா அப்படின்னு கேட்டது ஒரு கேள்விக்கூட தான். ஸோ என்னோட இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.